யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தையும் நான் இணைத்து கோடிட்டு காட்டி இந்த வேளையிலே உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். யாத்திராகமம் 2:9 வாசிங்க. பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, மோசையின் சகோதரியை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன். பாருங்க, இதுதான் ஒரு ஆவிக்குரிய வார்த்தையாக இதை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரு பார்வோனின் குமாரத்தி, நமக்கு நன்கு அந்த சரித்திரம் தெரியும். அந்த நாட்களில் ஆண் குழந்தையை வளர்ப்புறது ஒரு சவாலாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மேலே வளர்க்க முடியலை. அந்த குழந்தையை ஒரு நாணல் பெட்டியில் வைத்து எகிப்தின் நைல் நிலையத்தில் கொண்டு போடுறாங்க. பார்வோனின் குமாரத்தி இளவரசி அங்கே வருகிறாள். அந்த குழந்தையை பார்க்குறா, ரொம்ப அழகாக இருக்குது. அந்த குழந்தையை வளர்க்கணும்னு ஆசைப்படுறா. அந்த குழந்தையின் சகோதரி மிரியாம் அங்கே நிற்கிறா. அவள் ஓடி போய் கேட்குறா, இதுக்கு வளர்க்குறதுக்கு ஒரு வளர்ப்பு தாயை கொண்டு வரட்டுமா? உடனே கொண்டு வா. கடைசியாக யாரை கூட்டு வாரா? சொந்த தாயே வருகிறாள். அந்த சொந்த தாயை பார்த்து இந்த ராஜகுமாரத்தை சொல்லுகிறாள், இந்த குழந்தையை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு கூலி தருகிறேன், சம்பளம் தருகிறேன். அருமையானவர்களே, இந்த வார்த்தை ஒரு ஆவிக்குரிய உண்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் தான். இறைவன் உங்களுக்கு தந்த பரிசு, கற்பத்தின் கனி, கர்த்தரால் வரும் சுதந்திரம், ஆண்டவர் உங்களுக்கு தந்த ஒப்பற்ற பரிசு. ஆனால் உங்கள் குழந்தைய உங்கள் இஷ்டப்படி வளர்ப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. அதான் பைபிள் சொல்லுகிறது. என்னுடைய குழந்தையை என் விருப்பப்படி வளர்ப்பதற்கு எனக்கு உரிமை இல்லை. ஏனென்றால் இந்த குழந்தை என்னும் சொத்து ஆண்டவர் தந்த பரிசு. எனவே இந்த குழந்தையை எனக்கு வளர்த்திடு என்று அந்த இளவரசி சொன்னது போல இதில் இருக்கிற ஆவிக்குரிய உண்மை, நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவருக்கென்று வளர்க்க வேண்டும். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு சம்பளம் தருகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை, அதற்கேற்ற நன்மைகளை உங்கள் சந்ததிக்கு நான் தருவேன், சந்ததிக்கு நான் தருவேன். 4 விதங்களிலே உங்கள் குழந்தைகளை நாம் வளர்க்க பிரயாசப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசியுங்கள். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு மாபெரும் சரித்திர மாற்றத்தை நிகழ்த்தியவர். இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால கிரேக்க சாம்ராஜ்யம் உலகம் முழுவதும் கொடிகட்டி பறந்தது. எப்படி 300 ஆண்டுகளாய் நம்முடைய இந்திய தேசம் ஆங்கிலேயரின் பிடியிலே அடிமைப்பட்டிருந்ததோ, அதே போல இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் கிரேக்கர்கள் உலகத்தையே ஆளுகை செய்தார்கள். நமக்கெல்லாம் வரலாறு தெரியும். மகா அலெக்சாண்டர் என்ன பண்ணார்? இந்த உலகத்தையே நான் பிடிக்க போகிறேன்னு சொல்லி இந்தியாவுக்கு சீலம் நதிக்கரை வரைக்கும் இங்கே படையெடுத்து வந்து இந்தியாவிலேயும் ஒரு சில பகுதியை பிடிச்சார். ஆனால் மனுஷன் எனது கொஞ்சம் வயசில் இறந்து போனார். ஏன்? அவருடைய தீராத குடிப்பழக்கம் என்று சொல்லுகிறார்கள். அவர் அலெக்சாண்டரை குறித்து ஆராய்ச்சி செய்கிற ஆராய்ச்சியாளர்கள் கண்டுகொண்ட ஒரு உண்மை, அவருக்கு வியாதி வந்து செத்தாரா, காய்ச்சல் வந்து செத்தாரா, இப்படி பல விதத்தில் ஆராயும் பொழுது அவருக்குள்ளே இருந்த தீராத குடிப்பழக்கம் 32 வயதில் அவர் என்ன பண்ணார்? மரித்து போனார். ஆனால் அந்த அலெக்சாண்டர் காலத்தில் கிரேக்க லாங்குவேஜ், கிரேக்க மொழி உலகம் முழுவதும் கொடி கட்டி பறந்தது. கிரேக்க தத்துவம் உலகம் முழுவதும் பரப்பப்பட்டது. உலகமே போற்றக்கூடிய 3 தத்துவ ஞானிகள் இருந்தார்கள். யார் அவர்கள்? சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ. இந்த 3 தத்துவ ஞானிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக கிட்டத்தட்ட 150 ஆண்டுகள் கிரேக்க தத்துவம் தான் ஒரு மனிதனை வாழ வைக்கும். கிரேக்க தத்துவம் தான் ஒரு மனிதனுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வரும். கிரேக்க தத்துவம் இல்லை என்றால் உலகத்திலே வாழ முடியாது என்று இந்த 3 தத்துவ ஞானிகளும் ஞானத்தை அவர்கள் பரப்பின வேளையில் இயேசு கிறிஸ்து அதுக்கு பின்னால் வராங்க. அவங்க ரொம்ப காலம் தன்னுடைய கொள்கையை, போதனையை சொல்லவில்லை. 3.5 ஆண்டுகள் மாத்திரமே தன்னுடைய போதனையை அவர் கொடுத்தார். ஆனால் இன்று தத்துவம் தோற்றுவிட்டது. உலகம் முழுவதும் ஒரே மொழியால் இருந்த வேளையில்
உலகம் முழுவதும் சாலைகள் அமைக்கப்பட்டு கிரேக்க வணிகங்கள் பெருகிய நாட்களில் 150 ஆண்டுகள் பரப்பப்பட்ட தத்துவங்கள் எல்லாம் பொய்த்து போய் ஒரு யூத வரலாற்றில் பிறந்த இயேசு கிறிஸ்து இன்று உலகத்தையே மாற்றி அமைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய வளர்ச்சி, அவர் தெய்வகுமாரனா இந்த உலகத்தில் வந்தார், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அவர் 4 விதத்தில் அவர் இந்த சின்ன வயசுலேருந்து வளர்க்கப்பட்டார். 4 விதத்தில் அவர் வளர்ந்து பெருகினார். இது நம்முடைய பிள்ளைகளுக்கு அவசியம். நம்முடைய பிள்ளைகள் வெற்றி பெறுவதற்கு, நம்முடைய பிள்ளைகள் உயர்வடைவதற்கு இந்த 4 விதமான காரியங்கள் அவசியம். இதில் நம்ம வளர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.